ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதோடு நம்ம வீட்டில் பள்ளி தொல்லை, கற்பான் பூச்சி, எலி தொல்லை விரட்டுறதுக்கான ஒரு தீர்வும் நான் சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் நீங்கள் இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஆல்ரெடி பெல் ஐக்கன் இருக்குங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் சிசர் இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சிசர் எடுத்துகிட்டு நம்ம எப்போ பாரு கட் பண்ணிகிட்டே இருப்போம். கட் பண்ண அந்த சிசரோட ஷார்ப்னஸ் போயிடுங்க. அந்த ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னு நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கடையில் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. உங்கள் வீட்டில் உப்பு கல் இருந்தால் போதுங்க. உப்பு கல்லை வச்சு நீங்கள் அந்த சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி விடணுங்க. ஒரு 20-30 டைம் மேலே நீங்கள் நல்லா கட் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிசர் நல்லா ஷார்ப்னஸ் வருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுங்க. நல்லா கட் பண்ணி விட்டு பின்னாடி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்பவே க்ளீனாக இருக்கும். ரொம்ப நீட்டாக கட் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டேன். இதை நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேங்க. எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். பாருங்கம்மா, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த கத்திரிக்கோளோட ஷார்ப்னஸ் பார்க்கும்போதே நல்லா தெரியுங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. இது மேலே நம்ம என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் ரொம்ப நாளைக்கு வெங்காயம் கெடாமல் கெட்டு போகாமல் இருக்குன்னா இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெங்காயத்துக்கிட்ட நான் போட்டுக்கிறேங்க. வெங்காயத்தை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதே போல் பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா கசக்கிட்டு நம்ம வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயத்தில் அங்கங்கே இடையில நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனால் கூட இந்த வெங்காயம் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு வெங்காயம் கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க மூணாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பள்ளி தொல்லை, கற்பாம்பூச்சி தொல்லை, எலி தொல்லை இருந்துச்சுன்னா உப்பு ஒன்று போதுங்க. உப்பை இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. இப்போ நம்ம கொட்டாங்குச்சிக்குள்ள உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் போல் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. கொட்டாங்குச்சியில் எதுக்காக நம்ம செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொட்டாங்குச்சியில் இயற்கையாகவே பாக்டீரியாவை அழிக்கிற தன்மை இருக்குங்க. அதனால நான் கொட்டாங்குச்சியில் ஊற வைக்க போகிறேங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு பட்டை 2-3 கிராம்பு போல் சேர்த்துக்கோங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா பூண்டு பல் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பூண்டு பழம் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இடித்து சேர்த்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் இடித்து சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம்லாம் பெரிய வெங்காயத்தில் ஒரு பீஸை இடித்து சேர்த்துக்கோங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஆர்பிக் எடுத்துக்கோங்க. ஆர்பிக் கொஞ்சம் போல் நீங்கள் உப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆர்பிக்கும் நம்ம சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி பார்த்து நல்லா சுட காஞ்சிருக்கணுங்க. இப்போ நம்ம 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி பாருங்க நல்லா கொதிக்க இருக்குங்க. இப்போ அது நீங்கள் நல்லா அப்படியே ஊற வச்சுருங்க. இது மேலே நீங்கள் கொட்டாங்குச்சியோட மூடி வச்சுக்கிறேங்க. உங்ககிட்ட ஒரு வேளை கொட்டாங்குச்சில்னா நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் கொட்டாங்குச்சியில் வச்சு செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே 1 மணி நேரம் போல் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அதிக நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ பாருங்கம்மா 1 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. அந்த தண்ணி சில்னஸ் ஆகிருக்கு, நல்லா ஊறி வந்திருக்குங்க. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா பட்டை வாசனை, கிராம்பு வாசனை, சின்ன வெங்காயம் வாசனை, ஆர்பிக் வாசனை, பூண்டு வாசனை எல்லாத்தோட வாசனை கலந்துருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு குச்சி எடுத்துகிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பாருங்கம்மா நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. இப்போ இந்த கொட்டாங்குச்சி நம்ம எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. ஓரம் வச்சுட்டு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸில் பார்த்து நம்ம கலக்கி வச்சு இல்லையா லிக்விடு, அதை எடுத்து நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நீங்கள் ஊற்றிக்கோங்க.
நம்ம கொட்டாங்குச்சியில் பாருங்கள் அந்த உப்பு இன்னும் கரையாமல் இருக்குது. அதனால இருக்கட்டுங்க, கொஞ்சமாக நீங்கள் தண்ணி அழைச்சி இந்த லிக்விடுக்குள்ளேயே ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம இந்த பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம் எல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாமே எடுக்கணுங்க. நான் பார்த்தீங்கன்னா கையில் அப்படியே எடுத்துருங்க. நீங்கள் கையில் எடுக்காதீங்க, கையில் ஒரு கவர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. ஒருவேளை நீங்கள் கையை அப்படியே வச்சிங்கன்னா கையில் அரிப்பு எடுத்துருங்க. அதனால கவர் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே எடுத்தாச்சு, நீங்களே பாருங்கள். இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டம்ளர் போல் நார்மல் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நார்மல் தண்ணி நீங்கள் ஊற்றிட்டு ஒரு கத்தி வச்சு இல்லைனா குச்சி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டால் பின்னாடி உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த தண்ணியை வாட்டர் பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டில் எந்த இடத்துல பல்லி, கரப்பான் பூச்சி, அதே போல் எலி தொல்லை எங்கெல்லாம் இருக்கும், இந்த தண்ணியை நீங்கள் அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதுங்க. அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பல்லி தொல்லை, கரப்பான் பூச்சி தொல்லை, எலி தொல்லை இருக்கவே இருக்காதுங்க. ஒரே நைட்டில் தலை தெறிக்க ஓடி போயிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பல்லிக்கு, கரப்பான்ச்சிக்கு எதுக்குமே இந்த வாசனை ஆகவே ஆகாதுங்க. அதனால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. இப்போ இந்த லிக்விடை நான் பாட்டிலுக்குள்ளே ஊற்றிக்கிட்டுங்க. பாட்டிலுக்குள்ளே நீங்கள் ஊற்றுனதே பார்த்தீங்கன்னா பாட்டிலோட மூடியில் ஒரு ஊக்கு வச்சுக்கோங்க. ஊக்கு வச்சுட்டு நம்ம நெருப்பில் காமிச்சு சின்ன சின்ன ஓட்டையை நம்ம போட்டுக்கிறாச்சுங்க. ஓட்டை போட்ட பின்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் எந்த இடத்துல கரப்பான் தொல்லை, எலி தொல்லை, அதே போல் பள்ளி தொலை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது எல்லாமே எனக்கு கம்பல்சரி நைட் தூங்க போகிறது மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா ஒரே நைட்டில் உங்கள் வீட்டில் எல்லாமே தெரிச்சு ஓடி போயிருங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பருப்பு வாங்கி வச்சோம்னா கொஞ்ச நாள்லேயே வண்டு வந்துடுங்க. வண்டு எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எத்தனை வருஷம் ஆனாலுமே இந்த பருப்புக்குள்ளே வண்டு வரவே வராதுங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூண்டு பல் தாங்க. பூண்டு பல்லை நீங்கள் சின்ன சின்ன பூண்டு பல்லாக உரிச்சிட்டு அதோட தோலை நீங்கள் உரிக்கக்கூடாதுங்க. தோலை உரிக்காமல் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சா போதுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க இந்த பருப்பில் ஒரே ஒரு வண்டு கூட வரவே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ் பர்னர் எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் பர்னர் பாருங்கள், சில நேரங்களில் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் நெருப்பு எரியுங்க. அது மட்டும் இல்லைங்க, 2-3 ஓட்டையில் நெருப்பு எரியாமல் இருக்குங்க. அந்த மாதிரி எரியாமல் இருக்கும்போது நிறைய கேஸ் வேஸ்ட் ஆகுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்குது. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்தினா 2 பர்னருமே எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத ப்ரஷ் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் கேஸ் பர்னர் இருக்கு இல்லையா, கேஸ் பர்னரு முன்னாடி சைடும் பின்னாடி சைடும் 2 சைடுமே நீங்கள் வெறும் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டிங்களா அந்த கேஸ் பர்னரில் ஏதாச்சும் அரைச்சிருந்தாலுமே வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணி விட்ட பின்னாடி கேஸை நல்லா பற்ற வச்சு பாருங்கள். ரொம்ப நீட்டாக எரியும். ஆரஞ்சு கலரில் எரியாமல் இருக்குங்க. ரொம்ப ப்ளூ கலரில் ரொம்ப சூப்பராக எரியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால உங்கள் பணமும் சேவ் ஆகும், கேஸும் வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. இந்த டிப்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.